சார் ஸ்கின் ப்ராடக்ட் வீட்டில் யாராவது இருந்தால் கொடுங்க. இந்தாங்கண்ணா, தேவைப்பட்டா சொல்லுங்க. இந்தாங்கண்ணா, அது இந்த ஸ்கின் ப்ராடக்ட் புதுசாக வந்திருக்கு, கேட்டால் சொல்லுங்க, ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரி ரைட்டு, அவர்கிட்ட பாரு. தம்பிங்களா, இன்னைக்கு வந்து இந்த சேல்ஸ்ல ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்கு. நம்ம நோட்டீஸ் கொடுத்தாவோ நம்ம யாரையாவது இன்வைட் பண்ணாவோ ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ்னா ரிஜெக்ஷன் இருக்கும். நம்மளும் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து நம்ம கையில் நிறைய நோட்டீஸ் கொடுப்பாங்க, வேண்டாம் வேண்டாம் சொல்லுவோம், தூக்கி எறிவோம். அது எதனாலனா அந்த பர்பஸ் மேட்ச் ஆகாது. என்ன பர்பஸ் மேட்ச் ஆகாதுன்னா, இப்போ நான் பாருங்க, கீழே காலில் இருந்து மேலே வரைக்கும் செருப்பு, பேண்ட்டு, சட்டை, வாட்சு இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கேன் நான். இது வந்து எனக்கு எப்ப தேவை இருக்கோ, எப்ப நான் அது வாங்கலாம்னு நினைக்கிறனோ அப்ப வந்து எனக்கு பர்பஸ் நான் தேடிக்கிட்டு இருப்பேன். அந்த டைம்ல நீங்க அது சம்பந்தமான ஏதாவது ஒரு சேல்ஸ் அப்ரோச்சோ ஒரு ப்ராஸ்பெக்டிங்கோ பண்ணீங்கன்னா கிளிக் ஆயிரும். ஸோ நான் அதை பத்தி என்கிட்ட நிறைய பேண்ட் செட் இருக்குது. அந்த டைம்ல நான் முடிவு எடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டேன், அதை வந்துட்டு சூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுமே நிறைய பக்கம் நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் வந்துக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது சேல்ஸில் தான் அப்படின்னு இல்லை. ஏன்னா பார்ட் டைம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடுவேன். தேங்க்யூ. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வேணான்ட்டு போகிறாங்க, இருக்கிறது தான் பர்பஸ் மேட்ச் ஆகல படிக்கிற பசங்க. அடுத்தது லைஃப்லையும் இருக்கும் ரிஜெக்ஷன். அது வந்து நம்ம கவனிக்கிறது இல்லை சரியா. பாருங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணாம்னா எங்கேயாவது அவங்க ஏதாவது ட்ரிப்பு செட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது விளையாட்டுல பார்த்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருக்கும், எல்லா கேம்ஸ்லயும் இருக்கும். நீங்க வேண்டாம் வெளியே உக்காருங்க அப்படின்ட்டுருவாங்க, டீம்ல செலக்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ஷன் இருக்கும். அப்புறம் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள திடீர்னு பார்த்தா வேண்டாம் சொல்லிட்டு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பிள்ளைங்க அவங்க ஒரு மெச்சூரிட்டி லெவல் வரும்போது அவங்க யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணிட்டு பேரண்ட்டை வேண்டாம்னு சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப்ல நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல ஏதோ ஒரு பதவி உயர்வுக்கு உங்களை வேண்டான்னு சொல்லுவாங்க, அல்லது வேலைக்கே வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாருங்க, பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து செலெக்ஷன் நடக்கிற இடத்துல எம்எல்ஏ சீட்டு, அந்த சீட்டு, வட்ட செயலாளர், அது மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ற இடத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களை வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். ஸோ இந்த வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறது, ரிஜெக்ஷன் பண்றது நாட் ஓன்லி சேல்ஸ் நோட்டீஸ் கொடுக்கறது, லைஃப்லயே இருக்குது. ஸோ அதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, எப்படி நம்ம இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்றது, அதை எப்படி ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிறது, ஸோ அதுல இருந்து லைஃபை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நவுத்துறது, எப்படி டேக் இட் ஈஸி பாலிசி போறது.